வணக்கம். செல்வகுமாரின் வளைகுடாவை ஒட்டியுள்ள, அதாவது பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, ஹார்முஸ் நீரிணைப்பு பகுதியை ஒட்டியுள்ள ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ அதாவது துபாய், அபுதாபி உட்பட, அதே போல் மஸ்கட், ஓமன், இங்கெல்லாம் வரக்கூடிய, அதாவது இந்த வாரமோ அடுத்த வாரமோ, அதாவது குறிப்பாக நேற்றிலிருந்து ஆங்காங்கே இடி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. இது ஏப்ரல் முதல் வாரத்தில் தீவிர இடிமழைப்பொழிவை காற்றுடன் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கை சில இடங்களில் ஏற்படுத்தும் அளவிற்கு இடிமழைப்பொழிவை கொடுக்கலாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய வானிலை அறிக்கையை பதிவு செய்கிறேன். 2026 மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. சவுதி அரேபியா மற்றும் குவைத் அதனை ஒட்டியுள்ள வளைகுடா பகுதிக்கு வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடலின் ஓமன், ஏமனை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்தம், இவை இரண்டும் இணைந்து வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை வளைகுடா நாடுகளுக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறது. நாம் இதை ஏற்கனவே அறிவித்திருந்தோம். ஏற்கனவே யுஏஇக்கு கொடுத்து கொண்டிருந்த மழை தற்பொழுது ஓமனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் ஆங்காங்கே இடிமழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. குவைத் சிட்டி மற்றும் ஈராக்கை தொடர்ந்து ஈரானோட மேற்கு பகுதியில் கனமழை இடிமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இப்படியே தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு விட்டு ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் நாளொன்றுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இப்பொழுது ஈரான் மற்றும் குவைத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, அதே போல் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதி, அதாவது கத்தார், பஹ்ரைனை ஒட்டியுள்ள பகுதி, யுஏஇயை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா பகுதி மற்றும் யுஏஇ மற்றும் ஓமன் பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 மணி நேரம் மழைப்பொழிவை ஏற்படுத்தி பிறகு வெயில் வந்தாலும் ஒரு மேகமூட்ட வானிலையையும் வெப்ப உயர்வையும் புழுக்கத்தையும் திடீர் இடிமழைப்பொழிவையும் தினசரி கொடுத்து கொண்டே இருக்கும். இது நாளுக்கு நாள் பரப்பில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இன்றைய விட நாளை அதிகரித்து காணப்பட்டாலும் பெரும்பாலும் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் தான் கனமழை காத்திருக்கிறது. பாரசீக வளைகுடா, ஹார்முஸ் நீரிணைப்பு, ஓமன் வளைகுடா, இந்த பகுதியை ஒட்டி ஓமன், அதாவது மஸ்கட்டில் இருந்து குவைத் வரைக்கும் இடைப்பட்ட அந்த வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளிலையும், அதே போல் ஈரான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அதாவது வளைகுடாக்குள் இருக்கக்கூடிய பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. இப்பொழுதைக்கு ஒரு பாதிப்பில்லாத இடிமழைப்பொழிவை, திடீர் மழைப்பொழிவை காற்றுடன் இடி மின்னலுடன் கொடுக்கும். இது படிப்படியாக 26, 27 தேதிகளில் தீவிரமடையும். 27, 28 தேதிகளில் தான் வலிமையான காற்று சுழற்சி ஈரானுக்கும், ஈரானை ஒட்டியுள்ள வளைகுடா பகுதிக்கும், அதனையும் தாண்டி குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மற்றும் யுஏஇ, அதாவது துபாய், அபுதாபி உட்பட, அதே போல் மஸ்கட், ஓமன் உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய 26, 27 தேதிகளில் கொடுக்க போகிறது. 28, 29 அதோட தீவிரம் குறைந்தாலும் ஒரு 2-3 நாட்களுக்குத்தான் அந்த உயரழுத்தம் மீண்டும் விலகி நிற்கும். இதனைத் தொடர்ந்து மேலும் புதிய காற்று சுழற்சியானது வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து மேற்கண்ட அறிவிக்கப்பட்ட அதே வழித்தடத்தில், அறிவிக்கப்பட்ட அதே இடங்களில் முதல் வாரத்தில் ஏப்ரல் 1 6ஆம் தேதி வரை இப்போ வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய 25, 26 தேதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் 2-3 மடங்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழியலாம். இதனால் சில இடங்களிலே ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக, திடீர் மழைப்பொழிவு, நீர் வடியாத மழைப்பொழிவு, திடீரென்று காற்றுடன் மழைப்பொழிவு, சில இடங்களில்
ஐஸ் கட்டி மழை பொழிவுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் முதல் மழையாக பெய்யும் பொழுது இருக்கும். இப்படி பல்வேறு இடங்களில் மழை பொழிவு பொழியும் பொழுது ஈரானில் பெய்யும் மழை ஒரு கரிய, அதாவது ஒரு மாசு கலந்த ஒரு நீரை கொடுக்கும் அளவில் ஈரானில் மழை பொழிவை கொடுக்கலாம். அதே போல் அண்டை நாடுகள்லையும் இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இந்த வாரம் 25, நாளை 26, 27 தேதிகளில் கொடுப்பதை விட நல்ல கனமழை இருக்குது. 24, 25, 26, 27 இதை விட ஏப்ரல் 1 to 5 தேதி வரை மிக கனமழை பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மழைப்பொழிவு சவுதி அரேபியாவோட உள்பகுதிகளிலையும் கூட, அதாவது மெக்கா, மதினா போன்ற பகுதிகளிலையும், அதே போல் ஜோர்டானை ஒட்டியுள்ள அந்த அரபு நாடுகள் பகுதிகளுக்கும், அதே போல் ஒட்டுமொத்த குவைத்தை சுற்றியுள்ள பாரசீக வளைகுடாவை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுக்குமே இந்த மழைப்பொழிவு அமையும். அதீத மழைப்பொழிவு என்பது முதல் வாரத்தில் இருக்கிறது. அதாவது 1 தேதியிலிருந்து 5 தேதி வரை அந்த மழைப்பொழிவு பாரசீக வளைகுடாவை ஒட்டியுள்ள நாடுகளின் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மிக கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதே போல் ஆப்பிரிக்க பகுதிகளுக்கும், அதாவது ஒட்டுமொத்த, அதாவது உகாண்டாவின் விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள நாடுகளுக்கும், பெரும்பாலான கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும், மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. இருந்த போதிலும் வரக்கூடிய 27க்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறையும். 28, 29, 30 கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். மீண்டும் அங்கேயும் ஏப்ரல் 1 தேதியிலிருந்து மழைப்பொழிவோட அளவு கூடும். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கோடை மழை தான். அதே போல் தான் அரபு நாடுகளுக்கும் இந்த மழைப்பொழிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே இடிமின்னலுடன் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கலை ஏற்படுத்துவதற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் எந்த நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மழை வரலாம். குறிப்பாக நைல் நதி பாயக்கூடிய, நைல் நதியோட பிறப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த விக்டோரியா ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆனால் 28, 29 மழை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கும் தீவிரம் இருக்காது, கொஞ்சம் குறைந்திருக்கும். மீண்டும் அந்த 31க்கு பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் மீண்டும் ஆப்பிரிக்க நாடுகள், குறிப்பாக உகாண்டா, டான்சானியா, கென்யா மற்றும் எத்தியோப்பியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம், சூடான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். மழை முற்றிலுமாக விலகுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இடையூறு கொடுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த அறிக்கை. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு தான் அச்சுறுத்தும் மழை இருக்குது. ஏனென்றால் அங்கே வடிகால் வசதிகள்லாம் சரியாக இருக்காது. ஏன்னா பெரிய அளவிலே மழை பெய்யாது. ஆண்டில் பெய்யக்கூடிய மழை சில மணி நேரங்களில் சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு ஏப்ரல் முதல் வாரத்தில் 5 தேதிக்குள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.